மெய்வர மாற்றம் வரும். இன்றைய நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல ஜேர்னலிஸ்ட் ஜுபைர் சார். வணக்கம் சார். வணக்கம். நீங்க அரசாங்கம் மாறிட்டாலும் அதிகாரிகள் மாறலன்னு ஒரு விஷயம் இன்னைக்கு காலைல படிச்சதுதான். அதாவது தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாதவங்க தான் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க இருக்க அந்த சர்வெண்ட்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட வந்துட்டு வர ஏழை மக்கள் கிட்ட லஞ்சம் வாங்காதீங்க. அது 100 ரூபாவா இருந்தாலும் 150 எவ்வளவு இருந்தாலும் லஞ்சம் வாங்காதீங்க. அவங்களால முடியலன்னு தான் நீங்க வராங்க. இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நான் சட்ட ரீதியா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் முதல்வர் சொல்லியிருக்காரு. இது நடைமுறைக்கு சாத்தியமா சார்? வாங்கி பழகணும். லஞ்சம்ங்கிறது இன்னைக்கு வேறு வரை போயிடுச்சு. இன்னைக்கு வந்து அவன் லஞ்சம் கொடுத்துதான் வேலை வாங்குறான், போட்ட காசை எடுக்க பாக்குறான். லஞ்சம் கொடுத்துதான் அவங்க டிரான்ஸ்பர் வாங்குறான், லஞ்சம் கொடுத்துதான் அவன் இங்க வருமானம் வரக்கூடிய இடத்துக்கு போறான். இப்ப லஞ்சம்ங்கிறது வேறு வரை கூடிடுச்சு. இது இங்க வேறோட பிடுங்கி அடிந்தாதான் மாத்த முடியும். அதுக்கான சாத்தியம் இருக்கா சார்? சாத்தியம்ங்கிறது லாங் ப்ராசஸ் பண்ணணும். வாங்கி பழகுனவங்க கொடுத்து பழகிட்டவங்க இப்ப நம்மளே போறோம், கியூல நிக்க வேண்டாம், சைட்ல முடிச்சுட்டு போயிடும். புரோக்கரை கொடுத்து வேலையை முடிச்சுட்டு போறோம். ஆர்டிஓ ஆபீஸ்க்கு போறோம். ஆர்டிஓல நீங்க ஒரு லைசன்ஸ் எடுக்கிறா இருந்தா கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்க அந்த ரேட்டு தான். அது நீங்க ஆன்லைன்ல இருந்து வாங்கலாம். நமக்கு சோம்பேறித்தனம். யாரோ ஏஜென்ட் கூப்பிடுப்பா, எனக்கு 1000 ரூபாய் நான் எடுத்து கொடுத்துறேன், நான் எடுத்துறேன்னு. அவன் என்ன பண்ணுவான், நம்ம ஆளுக்கு முதல்ல முடிக்கணும், அவன் சைட்ல பேப்பருக்குள்ள ஒரு சொருகிறான். இது மக்களும் மாறணும். அது ஊழலை ஒழிப்பதுங்கிறது பல பேர் சொல்லிட்டாங்க, நம்மளும் கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. இது வேரோடு ஊறி போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும். இப்ப இருக்க தமிழக சூழ்நிலையில மீடியா பேச முடியாத சில விஷயங்கள் இதெல்லாம் முக்கியமான விஷயம் இருக்கு, இதெல்லாம் ஏன் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு மீடியா சில விஷயங்கள் மறைக்கிறாங்க இல்லையா? இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல நீங்க அப்படி இல்ல, உண்மையாவே இருக்காங்களா எல்லா அந்த சூழ்நிலை இல்லைன்னு நான் சொல்வேன். ஏன்னா நீங்க சோசியல் மீடியா, யூடியூப், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் வந்ததுக்கு பிறகு ஓபன் ஆயிடுச்சு. எல்லாமே உண்மைதான் பேசுறாங்களா? அவங்க கருத்துக்களை பேசுறாங்கல்ல, சொந்த கருத்துக்களை வெளியிடுறாங்க. இப்ப யாருக்குமே ஒரு சார்பு இருக்குதாங்க செய்யும், இல்லாம இல்ல. இப்ப அவர் சார்பு ஒருத்தர் கவுண்டர் போடுறாரு அப்படின்னா அதுக்கு பதில் வீடியோ அவங்க போடுறாங்க. அப்போ அது டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இப்ப முதல்ல பிரிண்டிங் மீடியாவில அவங்க வர்றதுதான் செய்தி, சேட்டலைட் சேனல் இருக்கப்ப அங்க வர்றதுதான் செய்தி. இப்ப நீங்க ஒரு செய்தியை போட்டா கீழே இருக்கிறத உண்மையை போட்டுறாங்க, அந்த உண்மை பொய்ன்னு கமெண்ட்லயே போடுறான். இந்த இடத்துல கொலை நடந்திருக்குப்பா, இந்த இடத்துல நடந்திருக்குன்னா முன்விரோதம் போடுறான். முன்விரோதம் கிடையாது, இது அரசியல் கொலை, சாதியை கொலை, கீழே அந்த டீட்டெயில் பூரா போட்டுறாங்க. அப்ப செய்திகள் இன்னைக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. நீங்க போலி செய்திகளை ரொம்ப நாளைக்கு மறைச்சு போட முடியாது, எக்ஸ்போஸ் ஆயிருவீங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பிளாட்ஃபார்ம்கள் வந்துருச்சு. முதல்ல பிரிண்டிங் இருந்தது, அப்புறம் மீடியா இருந்தது. இன்னைக்கு செய்திகளை பார்ப்பதற்கான பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்கு. உலகம் முழுவதும் நீங்க உட்கார்ந்து செய்தியை பார்க்கலாம். கப்பல்ல வேலை பார்க்கறவங்க செய்தியை பாக்குறாங்க, தமிழ்நாட்டினுடைய அன்றாட அப்டேட்டை பாக்குறாங்க. ஒரு பைலட்டா இருக்கிற ஒரு உலகத்தினுடைய ஏதோ ஒரு மொழி இருக்காரு, அவர் கேட்கிற தமிழ்நாட்டினுடைய அரசியலை பாக்குறாரு. அப்ப செய்திகள் டிரான்ஸ்பரண்ட் ஆயிருச்சு. இப்ப ஒருத்தர் செய்தி போறாருன்னா இவர் யாரு அப்படின்னு நமக்கு தெரியுது. இவருக்கு மாற்று செய்தி ஒருத்தர் போறாரா, ஒரு செய்தியை போட்டா கீழே இருக்க கமெண்ட்லயே நம்ம பாத்திரலாம் அது உண்மையா பொய்யா அப்படின்னு. அப்ப இன்னைக்கு ஒரு சார்பா இருக்கிறாங்கன்றத தாண்டி இன்னைக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. நியூஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு பரவல் ஆயிடுச்சு. யார் வேணாலும் உங்களுக்கு கருத்துக்களை சொல்லக்கூடிய இடம் வந்துருச்சு இன்னைக்கு. அதுவே பெரிய வரவேற்கத்தக்க விஷயமே. ஒரு சார்பு நிலை, ஒருத்தர் அடக்குமுறைலாம் இங்க கிடையாது. எனக்கு நான் என்னுடைய கருத்துக்கள் நான் சொல்லலாம், இன்னொருத்தர் கருத்து அவர் சொல்லலாம். அப்படிங்கும் போது அது டிரான்ஸ்பரண்டா தானே இருக்கு. அதுக்கு கூட ஒரு அறிக்கையை நம்ம முதல்வர் கொடுத்திருந்தாரு. இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்கள இல்ல மத்த சோசியல் மீடியால இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, நீங்க என்ன வேணாலும் பேசலாம், எது வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காதீங்க, எல்லாத்துக்குமே ஒரு வரம்பு இருக்கு, அதை மீறினீங்கன்னா நான் சட்ட ரீதியா ரியாக்ட் பண்ணுவேன். முதல்வர் கொடுக்கல. இது 8ஆம் தேதி பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி தமிழக போலீஸ் ஒரு சுற்றறிக்கை கொடுக்குறாங்க. ஆனா இப்போதானே சார் அது ட்ரோல் பண்ணிட்டு ஆமா எடுத்து போடுறாங்க. 8ஆம் தேதி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. தமிழ்நாடு போலீஸ் சில எக்ஸ்தல பக்கங்களே இது பண்றாங்க. வரம்பு மீறி போஸ்ட் போடுறவங்கள, வரம்பு மீறி வீடியோ போடுறவங்கள அதை நீக்கிறாங்க. அந்த பக்கங்களே பிளாக் பண்றாங்க. அதுக்கு கடுமையான கண்டனங்கள் இருந்து வருது. நம்ம என்ன சொல்றோம்னா, இதுக்கு உடனே விஜய் ரியாக்ட் பண்ணிருக்கணும். சுதந்திரமா விடுங்க, ஒரு விமர்சனம் இல்லாம யார் வளர முடியும். இப்ப நீங்க விமர்சனத்தை தாங்காம போனதுனால திமுக நீங்க தோல்வி தந்திருக்கு. அப்ப நீங்க என்னன்னா அதை கண்டிச்சிருக்கணும். விஜய் அப்படி ஒரு அறிக்கையை தமிழ்நாடு காவல்துறை கொடுத்திருக்கா, நான் பதவி ஏற்றதுக்கு பிறகு நீங்க பண்ணாதீங்க, விமர்சனங்களே நீங்க விடுங்க, விமர்சனம் பண்ணணும். அதே மாதிரி விமர்சனங்கள் எல்லை மீறி போதா, அப்ப நீங்க நடவடிக்கை அதுக்கு விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு சொல்ற அந்த விஷயத்தை விஜய் கண்டிச்சிருக்கணும். இது விஜய் சொல்லல, அந்த அறிக்கை விஜய் கொடுக்கல, தமிழ்நாடு காவல்துறை கொடுத்தது. ஆனா அதை விஜய் கண்டுக்காம இப்ப வரைக்கும் இருக்கிறாங்கிறதா இப்ப குற்றச்சாட்டு. அதை விஜய் செய்யணும். ஏன்னா சமூக வலைத்தளங்கள் மூலமா தான் உருவாகி வந்திருக்காரு ஒரு தலைவரா. அப்ப அதை நீங்க முடக்கக்கூடிய வேலையை காவல்துறை செய்துனா இவர் அதை கண்டிக்கணும்.
சார் இப்ப அடுத்து தமிழகத்துல வரக்கூடிய அடுத்த ஒரு 10 வருஷத்துல வரக்கூடிய பொருளாதார மாற்றங்கள்லாம் நிறைய இப்ப நம்ம நிறைய மாற்றங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். உலக ரீதியா என்ன மாதிரி பிரச்சனைலாம் நடக்குது, அதுக்கப்புறம் தமிழகத்துல இதெல்லாம் வந்துட்டு ஏற்கக்கூடிய அதை பழகக்கூடிய நிலையில அந்த ஒரு மனநிலையில மக்கள் இருக்காங்களா இல்ல வெறும் இந்த சோசியல் மீடியா ரீல்ஸ் போடுறது அதுக்கப்புறமா ஷார்ட்ஸ் போடுறது இதுலயே தான் போயிட்டு இருக்காங்களா இப்ப இல்ல இருக்கும்? எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்ப நீங்க 18ல இருந்து 21 வயசு காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு காலேஜ் போயிட்டு வந்து மீதி நேரத்துல சோசியல் மீடியா இருப்பாங்க. நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இஎம்ஐ கட்டணும், வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், பொறுப்பு வந்துரும்ன்றீங்க. பொறுப்பு இல்ல, வேற வழி இல்ல. அதை நோக்கி ஓடித்தானே ஆகணும். இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிட்டாரு, அவருக்கு வந்து அவருக்கு கமிட்மெண்ட் இருக்கிறது வந்து ஆயிடுச்சுன்னா ஓடுவார். காருக்கு இஎம்ஐ கட்டணும், இந்த மாசம் போன் பில் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும். அப்ப சோசியல் மீடியாவுடைய தாக்கம் வந்து குறைஞ்சிடும் அவருக்கு. எப்பயாவது ஒரு ஃப்ரீயா இருக்க நேரத்துல போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து பொழுதுபோக்காக மாத்திடுவாங்க. பொழப்புக்கு வேற பக்கம் போயிடுவாங்க. எந்த நாட்டுக்கு போகலாம், எங்க வயசு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்க பொதுவா பாக்குறப்ப மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப தமிழ்நாட்டில் தமிழர்கள் வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி கல்வியிலும் சரி ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஒரு நாகரீகமான ஒரு விஷயமா தான் போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. முழுவதுமாக அவங்க சோசியல் மீடியால அடிக்ட் ஆயிட்டாங்க, முழுவதுமாக அந்த பக்கம் இருக்கிறாங்கிற இதெல்லாம் அவங்க கிடையாது. அவங்க அதை தேவைப்படுற நேரத்துக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா அவங்களுக்கு மற்ற விஷயங்கள் தேவை இருக்கு. இன்னைக்கு கமிட்மெண்ட் இருக்கு நிறைய. அப்படிங்கும் போது நீங்க எந்த நாட்டுல போய் செட்டில் ஆகலாம், எந்த நாட்டுல வேலைக்கு போகலாம், என்ன படிப்பு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அந்த காலேஜ் டைம்ஸ்ங்கிறது வந்து முந்தைய காலத்துல வந்து தியேட்டர்ல இருந்தாங்க, டீ கடையில உட்காந்துருந்தாங்க, மன்றங்களை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்காங்க. இடம் தான் மாறி இருக்கு, ஆனா மற்றபடி வேற எதுவும் மாறல. சார் மக்கள் இது வரைக்கும் சீரியஸா எடுத்துக்கொள்ளாம இருக்கிற ஒரு ஹிடன் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க எதை நினைக்கிறீங்க? ஹிடன் ப்ராப்ளம்னா அரசியலே வந்து இப்ப வந்து இது வரைக்கும் அரசியல் அவங்க சீரியஸா எடுத்துக்கிறாங்க இருந்தாங்க. இப்ப அரசியலை சீரியஸா எடுத்துக்கிறாங்க. அது ஒரு நல்ல ஒரு மாற்றம். அப்படிதான் தெரியும். இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸ்க்கு வந்துட்டு சினிமா மோகம் அதிகமா இருக்கு, அரசியல் நாலேஜ் அதிகமா இருக்கு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு எதுவுமே நாட்டம் இல்லைங்க. அவங்களுக்கு எந்த சென்டிமெண்ட்டுமே கிடையாது. அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும், லவ் சென்டிமெண்ட் இருக்கும். அவங்களுக்கு எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே அவங்க ஜஸ்ட் லைக் தட் எடுத்து போயிட்டு தட்டி விட்டு போயிட்டே இருக்காங்க. இல்லையா கொடுத்தா நம்பருக்கு பிளாக் பண்ண தூக்கி போட்டு அடுத்த போயிட்டு அது ரொம்ப கேஷுவலா எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. அது ஒரு வகையில பாக்குறப்ப ஸ்போர்ட்டிவா இருந்தாலும் கூட நமக்கான வந்து ஃபீலிங்ஸ் போயிருமோன்ற பயமா இருக்கு. ஒரு எமோஷனல் போயிருமோ, ஒரு எமோஷனல் பாண்டிங் இல்லாம போயிருமோ குடும்பத்து மேல, அப்பா மேல, அம்மா மேல, உறவுகள் மீது அப்படிங்கிற ஒரு ஆபத்து இருக்கு. அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருது, எல்லாத்தையும் நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம், உடனே கூகுள் பண்ணி பார்த்துடலாம். நோயா இருந்தாலும் டாக்டர்கிட்டே மதிக்கிறது இருக்காது. சார் எனக்கு இதான் நோய் இருக்கு, மருந்து கொடுங்க, இது ஓகேவா, இந்த மெடிசன் ஓகே, இந்த மெடிசன் ஓகேன்னு கேட்கறான். போய் கூகுள் ஜெமினில போனாலே அதே சொல்லிடுது. கூகுள் பார்த்துட்டு எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு சார், நான் இந்த மெடிசன் போடவா, இந்த மெடிசன் போடவா நான் கேட்கிறேன். டாக்டர் என்ன பண்றாரு, வெயிட் பண்ணுங்க, அவர் கூகுள்ல பாக்குறாரு. இன்னைக்கு இருக்கிற டாக்டர், சில டாக்டர்ஸ் உடனே இந்த மெடிசன் சஜஸ்ட் பண்றாரு. அப்ப அவங்க என்னன்னா எல்லாமே நமக்கு தெரியுதுல, டாக்டர் பாக்குற வேலையை நமக்கு தெரியுது. ஒரு கேஸ் வருதா, உன்னை வந்து ஐபிசின்னு முதல்ல இருந்தது, இப்ப இந்த ஏஎன் பாத்துருக்காங்க. உடனே இந்த கிரைமுக்கு என்ன நம்பர் அப்படின்னு போய் பாக்குறாங்க. அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருது. இப்ப எல்லாமே எனக்கு தெரியுதுல்ல, நான் எதுக்கு யாரை மதிக்கணும்? எனக்கு தான் எல்லாமே தெரியுது. எங்க அப்பாவோட எனக்கு தெரியும், எங்க அம்மாவோட எனக்கு தெரியும், எங்க அண்ணனோட எனக்கு தெரியும், என் கையில போன் இருக்குல்ல. அப்ப யாரையும் உலகமா இருக்காங்கல்ல, யாரையுமே மதிக்கிறது. போனே உலகம், போனுக்குள்ள எல்லாமே இருக்கு. இன்னைக்கு இருக்கு. நம்ம பணத்தை பாக்கெட்ல வச்சிருந்தோம், இன்னைக்கு பணமே இல்லையே, எல்லாம் மொபைல்ல தான் கொடுக்குறோம். ஒரு 2 ரூபாய் 50 10 ரூபாய்க்கு டீ சாப்பிட்டா கூட மொபைல்ல வந்து ஜிபே பண்றோம். அப்ப உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. இப்ப ஒரு தலைமுறை வந்து இங்க வறுமையும் தெரியாம நடந்துட்டாங்க. இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து பசியோடு இருந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸ் நான் உறுதியா சொல்றேன். 18 17 வயசு இருக்கக்கூடியவங்க பசியா இருந்திருக்காங்களா? சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்காங்களா? ஒரு ஸ்கூலுக்கு சைக்கிள்ல போயிருக்காங்களா? புக்கு வாங்குறது காத்திருக்காங்களா? பண்டிகை நாட்களுக்கு மட்டும் தான் ட்ரெஸ் வாங்குற மாதிரி அந்த பண்டிகை ட்ரெஸ் வாங்கி விடிய வச்சு காலைல இருந்துச்சு போட்டிருக்காங்களா? நினைச்ச ட்ரெஸ் வாங்குறாங்க. பிரியாணிங்கிற ஒரு சாப்பாடுங்கிறது ஒரு 25 வருஷம் முன்னாடி ஃபெஸ்டிவல் ஃபுட். அது இன்னைக்கு தெரு கிடைக்குது. நினைச்சா போய் சாப்பிட்டு வந்துடலாம். 50 ரூபாய் தயிர் சாதம், 50 ரூபாய்க்கு பிரியாணி கிடைக்குது. அப்போ உணவு, உடை, அந்த லக்ஸுரி லைஃப் எல்லாமே கிடைச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பேரண்ட் அப்படிங்கிறவங்க நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைக்கு நம்ம கஷ்டமே தெரியக்கூடாது அப்படின்னு வளர்த்ததுனால அவங்களுக்கு வறுமை தெரியாது, கஷ்டம் தெரியாது, எமோஷன் தெரியாது, எல்லாமே நம்ம கைக்குள்ள இருக்கு அப்படின்னு ஒரு ஜெனரேஷன் உருவாகி வளர்ந்துட்டு இருக்கு. அது காலத்தின் மாற்றமா இல்ல காலத்தின் கோலமாங்கிறது தெரியும், காலத்தின் கட்டாயமா அந்த மாதிரி கூட இருக்கும். சார் தமிழக மக்களுக்கு இப்ப மிக முக்கியமா தெரிவிக்க வேண்டிய ஒரு அட்வைஸ்னா என்னன்னு சொல்லுவீங்க? அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. எல்லாருமே நீங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. தெளிவா இருக்கிறதுனாலதானே இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. மக்கள் வந்து ஜாதி, மதம், காசு, பணம், ஆனா இந்த விஷயத்துல அவங்க தெளிவாவே இருக்கணும். இதே வேலையை விஜய் செஞ்சாலும் செய்யணும். நம்ம சொல்றது என்னன்னா, நீங்க வந்து
பாரம்பரியமான 2 கட்சியே வீழ்த்திருக்கீங்க. ஜாதி மதம் பார்க்காம ஓட்டு போட்டிருக்கீங்க. ஆனா விஜய் ஒரு மாற்றமா வந்திருக்கிறாரு. அவரே இங்கே செஞ்சா வரவேற்பு. அவர் தவறு செய்தாலும் அவரை நீங்க தட்டி கேளுங்க தட்டி கேட்கணும். அப்படிங்கறதா. ஆனா அது ஒரே ஒரு என்ன சொல்ற உச்சபட்ச மனநிலையில ரசிக மனப்பான்மையில போய் தவறுகளை உங்க கண்ணை மூடி மறைச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு நியாயமான மக்களா இருக்கணும். அவ்வளவுதான். ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் புரியுற மாதிரி, இப்ப இருக்க ஜெனரேஷன் புரியுற மாதிரி ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.